இந்த வேலையும் செய்யாமல் நம்மளுக்குன்னு டைம் ஒதுக்கி இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும். ஏழை. ஆமாம் அத்தை, நிம்மதியாக இருக்குது. ஏன் ஜாமி, நான் தான் இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறேன். நீ உன் புருஷனுக்கு செய்கிறதே அவ்வளோ கஷ்டப்படுற நீ, அப்புறம் என்ன ஆமா போடுறேன்? அதுவே ஒரு பெரிய விஷயம்தானே அத்தை. எல்லாமே நீங்கள் செய்கிற மாதிரி வருமா? இப்படியே சொல்லி சொல்லி எல்லா வேலையும் என் தலையில் கட்டிருங்கடி எல்லாரும் சேர்ந்து. புரிஞ்சா சரிதான். என்ன சொன்ன? இல்லைத்தான், நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னேன். என் வீட்டில் இருக்கிறவங்க எந்த வேலையுமே செஞ்சு தர மாட்டாங்க சரசக்கா. நானே தான் எல்லா வேலையும் செய்யணும். ஆமாம் இல்லை, என்ன செய்கிறது? மினியக்கா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மினியக்கா வேற வேலைக்கு போயிட்டேனே வரல. அவங்க வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், உனக்கு சண்டை காலையிலன்னு சொல்லி போர் அடிக்குதா? இல்லைத்தா, அவங்களும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் அவன் என்ன சித்த நேரத்தில் வந்துடுவா. என்ன சரசக்காவோட சவுண்டு, நாலு மொழியோட சத்தம், லல்லியோட சத்தமெல்லாம் கேட்குது. எல்லாம் மீட்டிங் போட்டாங்களா? சரி, நம்மளும் போய் பார்ப்போம். என்ன சரசக்கா, எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் போட்டிங்களாட்டிருக்கு? வா மினி, உட்காரு. உன்னதான் இப்போ பேசிட்டு இருந்த, நீ மட்டும் இல்லைன்னு. நான் ரொம்ப மிஸ் பண்ண மினியக்கா. இருக்கட்டும். நாலு முடி 4 முடின்னு சொன்னேன், அவ்வளோதான். நீ சும்மா தானே விளையாட்டுக்கு சொன்னியா? இவ்வளோ சீரியஸ் ஆகுறேன். அப்படியா? நான் உன்னை நெட்ட குக்கின்னு சொன்ன, நீ ஒத்துக்குவியா? உனக்கு அவ்வளோதானே ஆசை, சொல்லிப்போ. ஏம்மா சாமிகளை, உங்கள் சண்டையை விடுங்கடி கொஞ்சம். சரி சரி, எல்லாரும் வீட்லேயும் இன்றைக்கி என்ன டிஃபன் செய்ய போகிறீங்க நைட்டு? எங்கள் வீட்டில் இட்லி சாம்பார் லல்லி. ஏன் நீ இப்போ தான் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தியா? ஆமாக்கா. ஏமா, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு விட சொல்லும். சரிதா. சரசக்கா காஃபியாவது உன் மருமக நல்லா போடுவாளா? ஏன்டி இப்படி கேட்குறேன்? அவெல்லாம் சமைப்பான். நான் ஒரு ஜோக்குக்கு சொன்னால் அதையே நீ பிடிச்சிக்காது. பால் ஊற்றி வச்சிட்டோம், டீ கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். டீ கொதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்போம். எடுத்துக்கோங்க எல்லாரும். எடுத்துக்கோ மினி. காஃபி நல்லா இருக்குமா நாலு முடி? உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான் மினியக்கா. போது நிறுத்துங்கடி. சரி சரி, காஃபியை குடிச்சிட்டு அவங்க வேலையை பார்ப்போம்.